இந்த மாநாட்டை எப்படி சார் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா யார் பேர் சொல்கிறப்பையும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஒரு எதுவுமே இல்லை. ஆனால் காடுவெட்டி குரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அரங்கமே ஒரு எழுந்து நின்று கைத்தட்டின மாதிரி ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கை ஃபீல் பண்ண முடியுங்க சார். காடுவெட்டி குரு வன்னியர்களின் ஒரு ஐக்கானாக மாறிட்டார். எனக்கு தெரியும், எனக்கு நண்பர், மாறுபட்ட கருத்துக்களும் அவர்கிட்ட பாமக செயற்குழுக்குள்ள எனக்கு வந்தது உண்டு. ஒரு தலித் எழில்மலைக்கு எதிராக ஒரு சம்பவம் நடக்கும்போது யாருமே மத்தியானம் 3 மணிக்கு மேலாம் நடந்தது, பிரியாணி வந்தது, யாருமே சாப்பிடுங்கன்னு ஒரு இதை தலித் எழில்மலைகிட்ட கொண்டு கொடுக்கல. நான் தான் சாப்பிடுங்கன்னு என்கிட்ட தந்த பிரியாணி இதை கொடுத்து அப்புறம் ஜி கம்யூனிட்ட என்னென்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். என்டி சண்முகத்திட்ட சண்டை போட்டேன். உடனே என்டி சண்முகம், அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் கையெழுத்துப்படுத்தாருன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன். அது மாதிரி மணி அண்ணங்கிட்டே நான் கோவப்பட்டேன். அந்த மாதிரி பல நிகழ்வுகளில் குருவோட இதுதான் டாக்டருக்கு பெரிய பலமாக இருக்கும். குரு இந்த கட்சி 98க்கு முன்னாடி சிரமப்படும் போதெல்லாம் அவர் இந்த வன்னியர்களை ஓப்பனாக இப்படி தான் சொல்லுவார். காமராஜ் நாடார் வன்னியர்களை அழித்த மாதிரி எல்லாருமே அழிக்க நினைக்காங்க. காமராஜ் நாடார் நேர்மையானவர், சொல்லி செய்தார், மற்றவன் சொல்லாமல் செய்கிறான், மற்றவன் நடிச்சுட்டு செய்கிறான். அந்த ஆள்கிட்ட ஒரு நேர்மை இருந்து நமக்கு எதிரியாக இருந்தால் எதிரின்னு ஓப்பனாக சொல்லிட்டு இது பண்ணார். ஏன்னா அது இந்த வார்த்தையை தான் சொன்னார். நாடே சுதந்திரம்னு அடையும் போது ஜாதியில் போயிட்டுருக்காங்கப்பா அவனுக்குன்னு காமராஜ் சொன்ன வார்த்தையை தான் இது பண்ணார். இப்போ நான் அதில் இருப்பேன். சரி, நான் அவர்கிட்ட குருக்கிட்ட ஒத்துக்குவேன்.